இதுல உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுப்பது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது அவங்க மூத்த தலைவர்கள் பலர் இருக்கக்கூடிய வாக்கு போட்டிருக்காங்கல்ல. இப்ப நம்ம போர்டுல தானே தெரியும் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுப்பதுக்காக நிறைய மூத்த தலைவர்கள். அவர் முதலமைச்சர் இல்லைன்னா இவர் தானே எதிர்க்கட்சி தலைவர். அவர் ஸ்டாலின் ஐயா தோல்வி முகத்துல வந்துட்டாருன்னா இப்ப வெற்றி பெற்றிருக்கிறது இவர் தானே. திமுகவோட முகம் அவர் தானே இருக்கிறார். இப்ப அண்ணன் சொன்னாங்க, இன்னொரு நீங்க கேட்டீங்கன்னு நினைக்கிறேன், விஜய் வந்து இன்னொரு எம்ஜிஆர் ஆயிடுவாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. எம்ஜிஆர் ஆகிறாரா இல்லையோ, ஆனா வாக்களித்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஒரு எம்ஜிஆர் வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த எம்ஜிஆர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மக்கள் இன்னைக்கு தாவேகாவுக்கு வந்து இவர் போய் இப்ப இன்னும் சொல்ல போனீங்கன்னா திருச்சி கிழக்குல ஒரு பிரச்சாரத்துக்கே போகல. பிரச்சாரத்துக்கே போகாம இன்னைக்கு வெற்றி பெற்றதை அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா மக்கள் வாக்காளர்கள் எதை உள்வாங்குறான்னா எளிமையை உள்வாங்குறாங்க. அதாவது உணர்ச்சி எளிமையா இருக்கிறாங்க. இல்ல, தமிழக மக்கள் விரும்புறாங்க அதை. தமிழக மக்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய வாக்காளர்கள் அந்த மனநிலையில் இருக்காங்க. எந்த ஆட்சி வந்தா நமக்கு யாராவது நல்லது செய்ய மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கிற இந்த மக்களுக்கு வாக்குறுதிகளும் இந்த மாதிரி விளம்பரமும், பிரபலமான ஒரு தமிழ் நடிகரா இன்னைக்கு தாவேகா தலைவர் இருக்கிற சூழ்நிலையில அவர் சொல்ற அந்த செய்திகள் வந்து மக்கள்கிட்ட வந்து பயங்கரமா ரீச் ஆயிருக்கு. அதோட விளைவுதான் இந்த வாக்கு. தமிழக அரசியல் களமானது இரண்டு இளம் நடிகர்களிடையே செல்லக்கூடிய சூழ்நிலை இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கு. தேர்தல் முடிவை பார்க்கும் போது ஒருவேளை விஜய் இப்போ அறுதி பெரும்பான்மையை பெற்றோ அல்லது மற்ற கூட்டணி கட்சிகளிலிருந்து விலகி வந்தவர்களின் ஆதரவோடு ஆட்சி அமைக்கிறார் என்றால், அங்கு விஜயும் உதயநிதி ஸ்டாலினும், விஜய் முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அளவில் அது அந்த அரசியல் போக்கு செல்வது ஆரோக்கியமானதா நினைக்கிறீங்களா, இல்லைன்னா அது சரியான தவறான செயல்பாடுதான் நினைக்கிறீங்களா? இல்லை, ஆரோக்கியமான அரசியல் தான் அது. எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த தேர்தல் முடிவில் இந்த குடும்ப வாரிசு அரசியலுக்கும் மக்கள் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது ஒன்று மட்டுமே காரணம் சொல்லிட முடியாது. குடும்ப அரசியல் என்கிற ஒரு புள்ளி மட்டுமே இல்லை சார். இப்போ வந்து இப்போ ஒரு சாம்பார் வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா பருப்பு மட்டும் இருந்தால் சாம்பார் வச்சிட முடியுமா? பருப்பு, உப்பு, காரம் எல்லாமே இருந்து தானே அந்த சாம்பார் உருவாகுது. அப்போ இந்த குடும்ப அரசியல் ஒன்று மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு வாதம் என்கிறது எப்படின்னா, இந்த எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய வாதங்கள் தான் இருக்கும். இப்போ பிஜேபியினுடைய அவங்க இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், இவங்க வைக்கக்கூடிய வாதம் தான் குடும்ப அரசியல். அது ஒன் ஆஃப் த பார்ட் தான் அது. அப்போ எப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி வந்து விஜயும் வர்றாரு, இவர் உதயநிதியும் வர்றாரு அப்படிங்கிற அந்த அரசியல் இருக்குது. ஏன்னா போத் ஆர் யங்ஸ்டர்ஸ். இவரும் ஒரு 45 இருக்கிறார், அவரும் 50, எல்லாமே அந்த ரேஞ்சில் தான் வருது. அப்போ இது எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கறேன்னா, அந்த சமயத்தில் வந்து எப்படி எம்ஜிஆர் பிளஸ் கருணாநிதி வந்து இது பண்றாங்களோ அதனுடைய மினியேச்சர் மாதிரி நான் பார்க்கறேன். அப்போ எப்படி பார்க்கறேன்னா, மக்களும் விழிப்புணர்வா இருக்கிறாங்க. மக்களும் வந்து கலைஞர் நடிகர்கள், இவருக்கு ரெண்டு பேருமே நடிகர்களான கலைஞர் நடிகர்கள்னா அவர் எழுதின வசனங்களும் அவர் எழுதின சினிமா துறையும் அது வந்து திரைத்துறையில தான் வர்றாரு. அவரு கூட நடிக்கல, ஃபுல் நடிப்பு இல்லைன்னா கூட திரைத்துறை. ஏன்னா அவருடைய வசனங்களால எம்ஜிஆர் இயக்கப்பட்டார்ல, அது ரொம்ப முக்கியம். அது நம்ம சிவாஜியும் இயக்கப்பட்டார், அவருடைய வசனங்கள் பெரிய தாங்கி நின்னுச்சு. அப்போ அந்த ஒரு கம்பேரிசன்ல பார்க்கிறேன். இது எப்படி பார்க்கறாங்கன்னா, மக்கள் வந்து முன்ன இருந்த மாதிரி மக்கள் இப்ப இல்ல, அந்த மனநிலையில் இல்லை. எம்ஜிஆர் அந்த காலத்துல இருந்தப்ப மக்களுடைய மனநிலை மாதிரி ஒட்டுமொத்தமா ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி கிடையாது. இப்ப என்ன விரும்புறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு கட்சிகளும் இவ்வளவு காலம் இருந்துருச்சு, ரெண்டு கட்சியும் ஊழல் கட்சியாவே இருக்குது, பிரச்சனையாவே இருக்குது. ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா போனோம்னா ஒரு பிரச்சனையை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு முதலாளித்துவ இதுல எண்ணத்தில் இருக்கிறாங்க, நான் எஜமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. மாற்று ஒன்று வேணுப்பா, யாரு பார்க்கலாம் தேடி தேடி பார்க்குறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு தலைவர்கள் வந்து வருகிறார்கள், போகிறார்கள். கடைசியில் பார்த்தா இவர் ஒரு கவர்ச்சியா இருந்தாரு, ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கிறாரு, சரி இவர் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு மாறி அதிமுக என்ன ஆகும்? அதிமுக வந்து இருக்கும், அதிமுக கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா எப்படி இருந்தா அப்பதான் விஜய்க்கும் ஒரு செக்கு, இல்லைன்னா விஜய் வந்து தாறுமாறி போயிடும். இப்ப ஒரு பசங்க வந்து படிச்சு வர்றான், மேல வேலைக்கு வர்றான், அவனை கண்ட்ரோல் இல்லைன்னா அந்த குடும்பம் தாறுமாறி போயிடும். அதிமுக இருக்கணும், திமுகவும் இருக்கணும், அப்படி இருந்தா விஜயும் இருக்கணும். அப்படி யாருமே ஆட்சி வர முடியாது பாருங்க. அதான் கவுண்ட்ல அறுதி பெரும்பான்மை ஒருத்தருக்கவே இல்லை. இல்லைங்க, என்னன்னா இதே ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா இவ்வளவு ஒரு மிராக்கிள் வந்து நடந்திருக்கு. ஆக்சுவலா இப்போ கருத்து கணிப்புல 10 கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கருத்து கணிப்பு தான் ஆக்சிஸ் இந்தியா தான் வந்து இவங்களுக்கு சொல்றாங்க, மற்ற எல்லாமே மாத்தி சொல்றாங்க. ஆனா மக்களுடைய எண்ணங்களும் மாறி இருக்கு. அப்ப என்னன்னா, இந்த கட்சிகள், இருபெரும் கட்சிகள் மக்களுடைய எண்ணத்துக்கு மதிப்பு கொடுத்துறணும், அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னா அட்ரஸ் பண்ணணும். அட்ரஸ் பண்ணுனா தான் விஜய்க்கும் ஒரு செக் வரும். அப்பதான் ஒரு